ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 10 பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து நேர்மறையான எண்ணங்களை வளர்த்தி கொள்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உடல்லையும் நடக்கக்கூடிய நன்மையான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி முதல்ல பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய மீம்ஸு, நிறைய வீடியோஸ் எல்லாமே வரும். என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஒரு இந்த பாசிட்டிவ் திங்கிங்க்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. இந்த 11-11 இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மாரி, சரிங்களா? இந்த டைமில் மட்டும் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருவாங்க. அதுக்கு முன்னாடியும் அப்புறமும் பார்த்தீங்கன்னா, புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இல்லன்னா, எந்த வேலையுமே செய்யாம, சும்மா உட்காந்து சோத்த தின்னு போட்டு Netflixல பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு, நான் வாழ்க்கையில நல்லா இருக்கேன். நான் வாழ்க்கையில முன்னேறிருவேன். நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவேன். இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு, நான் நல்லா தான் இருக்கேன். என்னால முடியும்னு சொல்லிட்டு, ஆனா எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு பேரு பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. முதல் கேட்டகரி முட்டாள், 2வது கேட்டகரி சோம்பேறி. இவங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் அவர்களுக்கு அடையாது. அப்போ பாசிட்டிவ் திங்கிங்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம சாதிப்பதற்குண்டான ஒரு விஷயத்த நோக்கி நம்ம வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஏதாவது தடங்கல்கள் அப்படிங்கிறது வரும். இப்ப இந்த தடங்கல்கள் நாம் முட்டாள்தனமாக செய்த ஒரு சில காரியங்கள்னால, தவறான எடுத்த முடிவுகள்னாலயும் வரும். இதை தவிர்த்து சுற்றுச்சூழல், ஏன்னா நாம என்ன இங்க ஒரு ஆள் மட்டுமா இருக்கோம். நம்ம கூட நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப பிறர் செய்யக்கூடிய ஒரு காரியமும் நம்மள ஏதாவது ஒரு வகையில பாதிக்கும் இல்லையா? அதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு நன்மையோ, தீமையோ ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட வந்து சேரும். நன்மைய பத்தி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. அது வந்தானா சந்தோஷம் தான். வரணும்னு தான் எல்லாத்துக்கும் விருப்பம். தீமைய பத்தி தான் கவல. அப்ப பிறர்னாலயும் நமக்கு தீமை வரும். அப்ப நம்மனாலயும் நமக்கு பிரச்சனை. பிறர்னாலயும் நமக்கு பிரச்சனை. இது 2மே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வரும்பொழுது, நான் ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது, என்னாலயோ, பிறர்னாலயோ ஏற்படக்கூடிய தீமைகள் என்னை துவண்டு போயி, ஒரு 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 என்ன சொல்றது? அதான். ஒரு டிமோட்டிவேட்டடான ஒரு ஸ்டேட். "என்னையா இது?" அப்படின்னு போய் நின்றக்கூடாது. அந்த நேரத்தில உனக்கு நீயே ஊக்கப்படுத்திக் கொள்ளுவதற்காக செய்யக்கூடிய செயலோ, இல்ல சொல்லக்கூடிய சொல்லோ, அதுதான் பாசிட்டிவ் திங்கிங்ன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு காரியத்த செஞ்சுகிட்டு இருக்கோம். வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது வரக்கூடிய தங்கு தடைகளை எதிர்கொள்ளுவதற்கு நம்ம தயார்படுத்திக்கிறது தான். நம்ம மார்னிங் மிரக்கிள் மார்னிங்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது, ராத்திரி தூங்கும்பொழுது என்ன நமக்கு நமக்கு ஏற்கனவே நம்ம மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். என்ன? நான் வந்து என்னுடைய உடலை வந்து நல்லா திடகாத்திரமா வச்சுக்கணும். அப்ப அதுக்கு நான் எக்ஸர்சைஸ் பண்ணணும். இந்த யோகா பண்ணணும். இல்ல நான் வந்து இந்த தியான பயிற்சிகள் அப்படிங்கிறது பண்ணணும். சாமி கும்பிடணும். பூஜைகள் நெறைய செய்யணும். அப்ப இதற்கு என்ன காலையில நேரத்தில எந்திரிக்கணும். அப்ப அதுக்கு முந்தின நாள் என்னுடைய தூக்கம் சரியா இருக்கணும். அப்ப இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நான் என்னுடைய உண்ட உணவு சரியா செரிமானமாகணும். மலஜலம் கழிவது சரியா இருக்கணும். என்னுடைய எண்ணங்கள் சரியா இருக்கணும். இல்லையா? அப்ப இது எல்லாமே நான் கரெக்ட்டா முன்னாடியே ப்ரீ புரோகிராம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியே நான் அத மனசுல விதைச்சுக்கிட்டு தான் நான் தூங்கும் பொழுது, காலப்பொழுதில நம்ம நெனச்ச மாரி எந்திரிக்க முடியும். இத நம்ம நெறைய பேர் வந்து, இது உண்மை அப்படின்னு சொல்லி, இதை முன்னமே பயிற்சி செய்தவர்களும் அதில எழுதியிருக்காங்க. இத சொன்னதுக்கு அப்புறம் பயிற்சி செய்தவர்களும் அதில எழுதியிருக்காங்க. மிரக்கிள் மார்னிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டுக்கு கீழ அந்த வீடியோஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் தான் பாசிட்டிவ் திங்கிங். இப்படி தான் நம்மளுடைய லைஃப்ப வந்து அப்படி ரீஃப்ரேம் பண்ணி நம்மனால கொண்டு வர முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்படி செய்யும் பொழுது என்னென்ன நடக்கும்? இதனால எனக்கு என்ன நன்மைகள்? அப்படின்னு கேட்கும் பொழுது பெனிஃபிட்ஸ் நன்மைகள் அப்படின்னு கேட்கும் பொழுது, முதல்ல என்கிட்ட இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிறது என்னை விட்டு போயிருதுங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். சரிங்களா? என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படிங்கிறது என்னை விட்டு பூரணமாக நீங்கி விடுகிறது. உங்ககிட்ட அழுத்தம் இல்ல, மன அழுத்தம் அப்படிங்கிறது இல்லைன்னா, நீங்க இலகுவாக எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சுட்டு போயிருவீங்க. அவ்வளோதானே! இது ஒண்ணும் பெரிய கம்பசூத்திரமோ, ராஜவித்தையோ ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட ஒரு அழுத்தம் இல்ல. ஐயோ! என்னாகும்? அந்த படபடப்பு. என்னாகும்? ஏதாகும்? எப்படி ஆகுமா? அப்படியா? இது இல்லைன்னாலே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுக்கக்கூடிய முடிவுல நான் தெளிவா இருக்கேன். நான் எடுத்த முடிவு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஒருவேள அது மாறுங்கால், என்னால அத சமாளிச்சுக்க முடியும். இந்த ஒரு மனோநிலை கொண்டவனுக்கு அந்த அழுத்தம்ங்கிறதே இருக்காது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அவனுக்கு இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய எண்ணத்தில தெளிவு அப்படிங்கிறது நான் கிடைக்கும். என்னால முடியும். கண்டிப்பா அத நான் சாதிக்க போறேன். இத நான் பண்ண போறேன். இதுக்கப்புறம் இது நடக்கும். இதுவும் கண்டிப்பாக வெற்றியாக அமையும். அது நீங்களே உங்களுக்கே சொல்லக்கூடியது. பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப இதெல்லாம் சொல்லிக்கும் பொழுது அது ஊக்கமாக நம்மளுடைய ஆழ் மனசுல சென்று சேரும். ஸோ நம்மளுடைய மனோநிலை இந்த மாரி இருக்கக்கூடிய அழுத்தங்களிலிருந்து பூரணமாக அது வெளிய வர ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு என்ன அடுத்தது பாசிட்டிவானது இருக்கக்கூடியது? டிப்ரஷன், மன அழுத்தம் இல்லையா? டிப்ரஷன் அப்படியே வாடி வதங்கி போய் இருக்கிறது. மன அழுத்தத்தினால் நமக்கு என்ன வரக்கூடியது? அப்படியே வாடி வதங்கி போய் சோர்வுற்று போய் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை.
மனமும் சோர்ந்துரும், உடலும் சோர்ந்துரும். இந்த நிலை மாறிடும். ஊக்கமாக இருப்பீங்க. உடல் அளவிலும், மனதளவிலும் திடகாத்திரமாக இருப்பீங்க. வேற என்ன சாமி வேணும் இந்த ஒரு மனுஷன் உடம்பு தூக்கிட்டு சுத்துற ஆளுகளுக்கு? உடம்பும், மனசும் திடகாத்திரமா இருந்துச்சுன்னா, இந்த உலகமே நம்ம கைக்குள்ளல்ல இருக்கு. இந்த உலகத்தையே நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துரலாம் இல்லையா? நான் வந்து இந்த காதலிகிட்ட போய் சொல்ற மாரி, இந்த மலையவே நான் அரெஸ்ட் பண்ணிடுறேன். அந்த நிலாவையே புடிச்சு உனக்கு கொண்டு வரேன். அட முடிய போறதில்ல. பட் இருந்த அந்த அந்த ஒரு ஊக்கம் பார்த்தீங்கல்ல, நிலாவையே கொண்டு வந்து காமிக்கிறேன் பாரு உனக்கு. அது அது சொல்றதுக்கே முதல்ல இவ்வளோ ஒரு தைரியம் வேணும் நமக்கு இல்லைங்களா? அப்ப அந்த மனசுல வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இது. அப்ப அவன் துவண்டு போனவனால சொல்ல முடியாது. அவன் கைய தூக்குறதுக்கே அவனுக்கு நோக்காடா இருக்கும். அவன் எங்க போய் நிலாவ புடிச்சிட்டு வர்றது? அப்ப அந்த மனதுல வந்து அந்த ஊக்கம் அப்படிங்கிறது நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும்னா, உடல் அளவுல பார்க்கும்பொழுது நமக்கு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நல்லா கூட ஆரம்பிக்கும். எதிர்ப்பு சக்தி கூடுச்சுன்னா, உங்களுக்கு நோய் நொடி இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும். நோயுற்றவர்களும் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா? நான் நல்லா இருக்கேன்னு முதல்ல நம்ம சொல்லணும். நான் திடகாத்திரமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் தெம்புள்ளவனா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றது மட்டும் இல்லாம, அந்த நாள் முழுக்க அதை மனப்பூர்வமாக நம்பணும். இது இருப்பதனால நான் வந்து நொந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாடி வதங்கி உட்காரக்கூடாது. என்ன முடியுதோ அந்த வேலைய நம்ம செஞ்சுட்டு, அந்த உடலுக்கு அசைவு குடுத்துட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் பொழுது, வித்தின் ஒரு சில நாட்களிலிருந்து சில மாதங்களுக்குள்ளாகவே அவர்கள் பூரணமான குணம் அப்படிங்கிறத அவர்கள்னால அடைய முடியும். இது நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கோம். கூட இதற்கு வந்து நம்ம மூச்சு பயிற்சி, இந்த யோக பயிற்சி எல்லாமே நல்ல இன்னும் அது கேட்டலிஸ்ட் போல வேகப்படுத்தி வேலை செய்ய வைக்கும். சரிங்களா? தியானமெல்லாம் இதற்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல ஒரு இடம். சரிங்களா? அதெல்லாம் செய்யறதும் அப்படிங்கிறது. இதனால நமக்கு நிறைய பிசிக்கல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. நம்மளுடைய ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், இருதய சம்மந்தமான தொந்தரவுகள் வராது. பிபி கம்மியாயிரும். ஆ வேற என்னென்னலாம் இருக்கு? அ இந்த கொலஸ்ட்ரால் கூடுறது அப்படி இப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல. முதல்ல பெரிய பிரச்சனைங்க. அஜீரண கோளாறுங்க. ஏன்னா, உணர்வுகள் அதிகமாக கூடும்போது செரிமானம் சரியா நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த செரிமானம் சரியா நடக்கல அப்படின்னு சொல்லும்போது, உடல்ல வந்து ஊட்டச்சத்துக்கள் சரியா போய் பரவாது. இதனால உடல் ஒரு மாரி கொழ கொழன்னு ஆன மாரி இருக்கும் நமக்கு. அதற்கப்புறம் என்னாகும்? உடம்பு பருத்துட்டே பெருமன் அப்படிங்கிறது பருமன் அப்படிங்கிறது ப வந்துட்டே இருக்கும். உடம்பு போட்டுட்டே வருவோம். இன்னொன்னு மலஜலம் சரியா கழியாது. அப்போ வயித்த சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே, மித்த எல்லாம் சரியாயிரும். அப்போ ஒரு பேதி மாத்திரை போட்டா எல்லாம் சரியாயிருங்களா? சரியாகும். அன்னைக்கு அடுத்த நாள் காலையிலைக்கு மட்டும் சரியாகும். அப்ப மறுச்சு இன்னொரு நாள் காலையிலைக்கு, ஆயுசு பூரா பேதி மாத்திரையே திங்க வேண்டியது தான். அது இல்ல. மனமும் நம்மளுடைய உணர்வுகளை கையாளக்கூடிய அந்த ஒரு திறத்தையும் வளர்த்துக்கிட்டோம்னா, உடம்பு தானா பக்காவா பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. செஞ்சு பாருங்க. இந்த மிராக்கிள் மார்னிங்கிற சொல்லக்கூடிய அந்த இதில ரொம்ப தெளிவா நம்ம அத பார்த்துருக்கோம். செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்ல அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது குடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே, அந்த பிரச்சனையை எளிதில எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது நமக்கு வந்து மேம்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஆனா அவன் தான் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்லயே இல்லையே. ஸ்ட்ரெஸ் இல்ல, டிப்ரஷன் இல்ல, ஆங்சைட்டி இல்ல, எதுவும் இல்ல. அவன் தெளிவா இல்ல இருக்கான். என்னால முடியும் பார்த்துக்கலாம். அடுத்து என்ன? ஏன்னா அவன் முன்னாடியே அதெல்லாம் பிளான் பண்ணிட்டான். அதனால தான் அவன் தைரியமா பார்த்துக்கலாம்னு சொல்றான். வெறுமனே வாய் வார்த்தையா பார்த்துக்கிட்டு அங்க போய் பார்த்துக்கிறேங்கிற போய் நின்ன இடத்துல செருப்படி திங்கிறது இல்ல. அவன் நிஜமாலுமே பார்த்துக்கலாம்னு ஏன்னா அவனால முடியும். ஏன்னா அவன் தெளிவா இருக்கான். அவன் பிரிப்பேர்டா இருக்கான். இல்லையா? ஸோ, அதனால அவனுக்கு வந்து என்ன? வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி. எந்த ஒரு ப்ராப்ளம் சொல்லுங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அத அவனால தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவன்கிட்ட இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு மாற்றம் வருங்கால், ஒரு வேளை இவன் பிளான் பண்ணதே நடக்கல. பிளான் ஏ, பி, சி, டி, ஜெட் வரைக்கும் வச்சிருக்கான். ஏ ஜெட்ன்னு புதுசா ஒண்ணு வந்துருச்சுன்னா, அதையும் அவனால சமாளிக்க முடியும். ஏன்னா, அவன் தான் முன்னாடியே அறிவு இருக்கே அவன்கிட்ட. எது புதுசா நடந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு அறிவு இருக்கே. எல்லாருக்குமே அறிவு இருக்குங்க. அந்த நேரத்தில அத பயன்படுத்த முடியாம போயிருது பார்த்தீங்கள்ல? அதுதான் இந்த மன அழுத்தமும் ஒரு மாரி அப்படியே வாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைய நம்மள ஏற்படுத்தி குடுத்துரும். நம்ம அந்த பாசிட்டிவா நம்ம இருக்கும் பொழுது, அந்த துவண்டு போறக்கூடிய அந்த நிலை வராததுனால, என்ன சூழல் வந்தாலும், அவன் எதிர்பாராத சூழல் அங்க வந்தாலுமே, அவனால அத சமாளித்துக் கொள்ள முடியும். இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லையா? இத நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியத்துக்கு தான். அது ரொம்ப முக்கியம். அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங். எத ஒண்ணையும் ஆக்கப்பூர்வமாக, கற்பனையை வந்து வளர்த்திக் கொள்வது. இப்போ புராண காலங்கள்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது, புலவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்துலன்னு பார்க்கும்பொழுது, இப்படியே உட்கார்ந்துட்டுருக்கிறாங்க. ஒரு இலை உழுகுது, பாட்டு எழுதுறாங்க. ஒரு தேனீ வந்து மலர்ல அதில அந்த இது தேன உறிஞ்சுது, பாட்டு எழுதுறாங்க. ஒரு பெண் இடுப்புல குடத்த வச்சு எடுத்துட்டு வர்றா, பார்க்குறாங்க, பாட்டு எழுதுறாங்க. என்னய்யா அது? நிலாவ பார்க்குறாங்க, பாட்டு எழுதுறாங்க. சூரியன பார்க்குறாங்க, பாட்டு எழுதுறாங்க. அப்படியே நீர்ல வந்து அப்படியே மீன்கள் ததும்பி இப்படி துள்ளி குதிச்சு போது பாட்டு எழுதுறாங்க. அப்போ அவன் மைண்ட் எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு பாருங்க. ரிலாக்ஸ்டா இருக்கான். அவன சுத்தி முதல்ல என்ன நடக்குதுன்னு அவன் நோட் பண்றான். நம்ம சாவி கொத்துல அந்த இதுல ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த கீ செயின் ஏதாவது தொலைஞ்சு போனா கூட நமக்கு அட கழுது இது எப்போ காணாம போச்சு அப்படிங்கிற மாரி.
அதுவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கூடயே பாக்கெட்லயே வச்சு சொல்லி சுத்திட்டு இருக்கிற நம்ம. அதுவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எங்க போய் கிரியேட்டிவிட்டி? அதெல்லாம் இல்லாம போயிருது இல்லைங்களா? காரணம் என்ன? துவண்டு போயே இருந்து துவளுதலுக்கு பழகிட்டோம் நம்ம. அப்படி இருக்கக்கூடாது. அது மாறா இருக்கணும் நம்ம. அதற்கு நம்ம வந்து முதல்ல நம்ம பாசிட்டிவா எண்ணணும். அந்த எண்ணிய எண்ணங்கள சொல்லணும். அதன்படி நடக்கவும் ஆரம்பிக்கணும். முதல்ல எண்ணணும். எண்ணியத வாய்விட்டு சொல்லணும். சொன்னபடி நம்ம நடக்கவும் ஆரம்பிக்கணும். வாழ்க்கை மாறும். அப்போ நமக்கு வந்து அந்த மென்டலா நம்ம ஃப்ரீ ஆவோம். பிசிக்கலா ஃப்ரீயா வந்துரும். ரிலாக்ஸ்டான ஸ்டேட் இருக்கும்போது கிரியேட்டிவா நமக்கு வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது, இல்லாத விளையாட்டெல்லாம் கண்டுபிடிச்சு விளையாட நாள் உண்டுல்ல. யாராவது ஒருத்தராவது அப்படியெல்லாம் இல்லேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்டு எல்லாருக்குமே. எங்க போச்சு சாமி அது? அதே நான்கிறது தானே நான் சின்ன பையனா இருந்தேன். இப்ப வளர்ந்தோனே எங்க போச்சு? ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் நம்மள யாரோ ஒருத்தர் கூட்டுறாங்க, இல்ல நாமளே நமக்கு கூட்டிக்கிறோம். இதிலிருந்து மீண்டு வெளிய வரணும். வரும்பொழுது இது நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். அப்புறம் இந்த மூட் ஸ்விங்ஸுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. நானே தெளிவா இருக்கேன். அப்புறம் என்ன மூட் ஆகுது, ஸ்விங் ஆகுது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தெளிவா இருக்கேன். அந்த ஒரு ஒரு பலம் அப்படிங்கிறது நம்மகிட்ட கூடும். அவனெல்லாம் நீங்க அசைக்கவே முடியாது அதுக்கப்புறம். அவன் தெளிவா இருப்பான். சரிங்களா? நம்ம தான் அவன்கிட்ட போய், "ஏய் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நான் ஒரு பதில் சொல்றேன்" அப்படின்னு நம்ம போய் நிப்போம் கடைசில. அவன் நமக்கு என்ன சொல்லுவான்? "டேய் இங்க பாரு இந்த மாரிலாம் மாத்திக்கோ. உன்னை நீ மாத்திக்கிட்டேன்னா சரியா இது பண்ணுவேன்னு." நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் சொல்றத கேட்டு மாத்திக்க மாட்டான். இவன் பெரிய இவன், எனக்கே புத்தி சொல்ல வரான்னு நம்ம திட்டிட்டு வருவான். அவன் நமக்கு நல்லது தான் சொல்லுவான். நம்ம மண்டக்கண்ணம் நம்மள விடுமா? விடாது. ஏன் அவன் நமக்கு நல்லது சொல்றான்? ஏன்னா அதெல்லாம் அவனே பண்ணி அவன் திருந்துனதுனால தான் அவன் நமக்கு சொல்றான். "டேய் கஷ்டப்படாதடா. இப்படித்தான் நானும் இருந்தேன். இப்படி பண்ணாத. இந்தா உனக்கு உண்டான விடைய நான் சொல்லிடுறேன். ஆனா கூட இது போலலாம் நீ மாத்திக்கோன்னா" அதெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா? அது பண்ணக்கூடாது. அது பண்ணா அப்புறம் நம்ம நல்லா மாறிருவோம்ல. அப்புறம் எப்படி? அது கஷ்டம் இல்லையா? அது பண்ணக்கூடாது. ஓகே. சரி. அப்ப இதெல்லாம் சரியா இருக்கும்பொழுது நமக்கு ஆளுமைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். ஆளுமைத்தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். இவர்களிடம் தான் நம்ம வந்து நம்ம பொறுப்புகள் எல்லாம் அவன் தலையில தூக்கி போட்டு நம்ம நிம்மதியா சுத்தலாம்னு நெனைப்போம். உண்மையிலுமே அவன் தான் நிம்மதியான ஆளு. ஏன்னா அவன்ட்ட முழு சுதந்திரம் இருக்கு. நம்ம தான் உண்மையாலுமே இன்னும் நம்மிடம் நாமே கட்டுண்டும், பிறரிடம் கட்டுண்டும் நம்ம சுத்திட்டு இருக்கிறது நாம தான். இந்த ஒரு நிலைகள் எல்லாம் மனதையும், உடலையும் யார் ஒருவன் கைக்கொள்ளுகிறானோ, எப்பொழுதுமே அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான சொற்கள், ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுகிறானோ, அவன் ஒரு காலத்திலும் யாரிடமும் கட்டுண்டு கிடப்பது இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் இறைவனை மட்டுமே நாடி செல்கிறான். இது இது உண்மைங்க. இது வெறுமனே இது மத போதனை எல்லாம் கிடையாது. நல்ல மனோநிலை இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த சாமி கும்பிடுறதுக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. அப்ப அவன் இறைவனை நாடி செல்கிறான். ஒரு கட்டத்தில இறைவனோட ஐக்கியமாகுறான். அவனுக்கு அந்த அந்த பாண்ட் ஈஸியா கிடைச்சிட்டே இருக்கும். மித்தவங்க கொஞ்சம் அப்படி துன்பமான ஒரு சூழல்ல சுத்திட்டே இருக்கு. எப்ப அவன போல அந்த புரிதல் வந்து நாமும் மாறணும், நாமும் நிம்மதியா இருக்கிறோம். அவ்வளோதான். ஸோ ஒரு எண்ணத்தை சரி செய்து கொள்ளுவதன் மூலமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில பூரணமான மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். சரிங்களா? முயற்சி செய்து பாருங்கள். ஆ இந்த இன்னைக்கு உண்டான செய்தி புடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஆ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. என் டீடாக்ஸ் சேனலையும் போய் பாருங்க. பாட்காஸ்ட்ல இருக்குது. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அப்படியே அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து நன்றி.